Hi friends, welcome back to my channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான breakfast recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அது இதல சேர்த்திக்கலாம். இப்போ ரவை எடுத்து அதே கப்ல அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்து சேர்த்திக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு அரை கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா வந்து இதை கலந்து விட்டுறலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கலாம். தயிரும் ரவை எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம வந்து தேவையான வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு துருவின சுரைக்காய் வந்து நான் எடுத்து சேர்த்திக்கிறேன். அதே 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்திக்கலாம். ஒரு பாதி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். கேரட், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் வந்து நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப லேசாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ 3 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை திருப்பி போட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ளே இருக்க காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அளவுகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சட்னி, சாம்பார் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்லாம். வேலையும் சீக்கிரம் முடியும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.